Hello students, இந்த வீடியோல நம்ம drug abuse topic பத்தி பார்க்கலாம். Drug abuse னு நம்ம சொல்லலாம் அல்லது substance abuse னு நம்ம சொல்லலாம். So first drug னா என்ன? Drugs are organic or inorganic substances that causes a change in an organism's physiology or psychology when consumed. Drugs ன்றது என்னது? Chemical substance ஆல made ஆயிருக்கும். Chemical னா organic and inorganic compounds ஆல made ஆயிருக்க ஒரு substance. ஸோ அதை நம்ம கன்சியூம் பண்ணும் போது எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியிலையும் மைண்ட்லையும் சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரக்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால மேட் ஆயிருக்கும்னு சொன்னலையா. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அட்டர்வோஸ்டாட்டின், ஃப்ளூட்டிகாசோன், குளோபிடிகிரால், இன்ஃப்ளெக்சிமேப் and erythropoietin. இதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால மேட் ஆயிருக்க சில ட்ரக்ஸ். அட்டர்வோஸ்டாட்டின் அப்படின்றது நம்ம மெயினா வந்து கொலஸ்ட்ரால்க்கு யூஸ் பண்ற ட்ரக். ஃப்ளூட்டிகாசோன்றது வந்து அலர்ஜி, ரைனைட்டிஸ்னா ரன்னிங் நோஸ், கோல்டு இதுக்காக யூஸ் பண்ற ட்ரக் தான் ஃப்ளூட்டிகாசோன். குளோபிடிகிரால் வந்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ற ட்ரக் வந்து குளோபிடிகிரால். இன்ஃப்ளெக்சிமேப் வந்து இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக். நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்ரஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், அதாவது சில ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ் தான் இன்ஃப்ளெக்சிமேப். எரித்ரோபாய்டின்றது ஆர்பிசி உருவாக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால மேடா இருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால மேடா இருக்க ட்ரக்ஸ் எது அப்படின்னா கேன்சர் ட்ரக்ஸ், ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ், ஆன்டி அல்சருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ், வைரல் டிசார்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால மேடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே, ஸோ ட்ரக்ஸ் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஸோ வென் கன்சியூம் இட் வில் ப்ரொடியூஸ் அ physiology and psychological changes in the body. Okay, terms related to drug abuse. ஸோ ட்ரக் அபியூஸ்ன்றது என்ன, ட்ரக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ட்ரக் அபியூஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ட்ரக்ஸை வந்து நம்ம டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட நம்ம ஏதோ ஒரு கிளினிக்கல் யூஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஓகே. ஆனால் அதேவே நம்ம மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரக் அபியூஸ். Misusing the drugs is called drug abuse. So when drugs are taken for a purpose other than normal clinical use in an amount, concentration and frequency which impairs one physiological and psychological functioning. நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரக்ஸை நம்ம நார்மல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாம மிஸ்யூஸ் பண்ணி அதோட அமௌண்ட், அதாவது அமௌண்ட்னா ஒரு மாத்திரை 2 மாத்திரை எடுக்க வேண்டிய இடத்துல ஒரேதா 10 மாத்திரை 20 மாத்திரைன்னு எடுத்துக்கிறது, டோஸ் அதிகப்படுத்தி கான்சன்ட்ரேஷனா அதிகமான டோஸோட எடுக்கிறது, ஃப்ரீக்வன்சினா டெய்லி இல்ல 2 days 3 days ஒன்ஸ் அடிக்கடி யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை நம்ம அது மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, நம்மளுடைய பிசிக்கலாகவும் நம்மளுடைய சைக்கலாஜிக்கலாகவும் ஃபங்க்ஷனிங் எல்லாமே வந்து இம்பேக்ட் பண்ணிடுது. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரக் அபியூஸ். நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் அடிக்ஷன். Addiction is defined as habitual, psychological and physiological dependence on a substance which is beyond voluntary control. So அந்த சப்ஸ்டன்ஸ் மேல நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டிபெண்ட் ஆயிட்டோம், சைக்கலாஜிக்கலாகவும் பிசியாலஜிக்கலாகவும் டிபெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு அடிக்ஷன். அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா அந்த ட்ரக் இல்லாம அவங்களால வாழ முடியாது, அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸே ரன் ஆகாது, அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பேரு அடிக்ஷன். ஸோ ட்ரக் அடிக்ஷன், ட்ரக் டிபெண்டன்ஸ், ட்ரக் ஹேபிச்சுவேஷன் இதெல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தான், ஒரே மாதிரி சிமிலரா இருக்க டேர்ம்ஸ். ஸோ டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன, சார்ந்து இருக்கிறது, அந்த ட்ரக் இல்லாம இருக்க முடியாது, அந்த ட்ரக்கோட சார்ந்து இருக்கிறதா டிபெண்டன்ஸ். ஸோ டிபெண்டன்ஸ்லேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிசியாலஜிக்கல் டிபெண்டன்ஸ், தட் இஸ் பிசிக்கல் டிபெண்டன்ஸ், அனதர் ஒன் இஸ் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். பிசிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, அந்த ட்ரக் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ண அந்த ட்ரக்கை நம்ம மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அந்த ட்ரக் நம்ம பாடியோட அடாப்ட் ஆயிடும். ஸோ அந்த ட்ரக் இல்லாம நம்மளால இருக்க முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க திடீர்னு அந்த ட்ரக்கை விட்ரா பண்ணீங்கன்னா இல்ல குவிட் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாடியில சில வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அரைஸ் ஆகும். அதாவது நாசியா ஆகலாம், வாமிட்டிங் ஆகலாம், ரொம்ப டயரியா ஆகலாம்,
பாடி எக் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ட்ரக்குக்கு டிபெண்டன்ஸ் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபிசிக்கலாக டிபெண்டன்ஸ் ஆயிட்டீங்க. ஸோ எந்த ஒரு ட்ரக் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்போ அதுக்கு நம்ம டிபெண்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிரேவிங், அந்த ட்ரக் எடுக்கணும் நம்ம மனசு வந்து ஒரு ஆசை, ஒரு தூண்டுதலோட இருக்கும். அது எப்படியாச்சும் நம்ம வாங்கி சாப்பிடணும், எப்படியாச்சும் எடுத்துக்கணும். ஸோ அப்படி நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம சைக்கலாஜிக்கலா அந்த ட்ரக்குக்கு டிபெண்டன்ஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். இட் இஸ் கம்பல்சிவ் டிசைர் டு கண்டினியூ யூசிங் த ட்ரக் வெதர் ஆர் நாட் தேர் இஸ் பிசிக்கல் டிபெண்டன்ஸ். அதாவது அந்த ஒரு ஆசை, அந்த ட்ரக்கை எப்படியாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு. சில ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டிபெண்டன்ஸ் ஏற்படுத்தாது, சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் மட்டும் ஏற்படுத்தும். சிலது பாத்தீங்கன்னா பிசிக்கலாவும் டிபெண்டன்ஸ் ஆயிடுவோம், சைக்கலாஜிக்கலாவும் டிபெண்டன்ஸ் ஆயிடுவோம். சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸை WHO எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா an overpowering desire to continue taking the drug and to obtain it by any means. அதாவது ஒரு அடக்க முடியாத ஒரு ஆசை, அந்த ட்ரக்கை எப்படியாச்சும் எடுத்துக்கணும், அந்த நிமிஷம் அவங்களுக்கு அந்த ட்ரக் கிடைக்கணும், அதுக்காக என்ன வழியில வேணாலும் அந்த ட்ரக்கை வாங்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெண்டன்சி டு இன்க்ரீஸ் அ டோஸ். டெண்டன்சி டு இன்க்ரீஸ் அ டோஸா நாளுக்கு நாள் அந்த டோஸை அதிகப்படுத்தி கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க சைக்கலாஜிக்கலா அந்த ட்ரக்குக்கு டிபெண்டன்ஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா withdrawal syndrome. This is the actual evidence of physical dependence and is characterized by the symptoms of fatigue, low mood, nervousness and myalgia. அதாவது லாங் டேர்மா அந்த ட்ரக்கை நம்ம எடுக்க திடீர்னு ஒரு நாள் நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாலோ குவிட் பண்ணாலோ நம்ம பாடியில சில சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேரு தான் என்னது withdrawal syndrome இல்ல சிம்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த withdrawal syndrome நம்ம பாடியில இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா அதுக்கு பிசிக்கலா டிபெண்டன்ஸ் ஆயிருக்கோம் அர்த்தம். என்னென்ன withdrawal syndrome? ஃபெட்டிக்னா டயர்ட்னஸ், லோ மூட், ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க, நர்வஸ்னஸ், ட்ரெமர்ஸா இருக்கும், மயால்ஜியானா பாடி பெயின். ஸோ இதெல்லாம் தான் some symptoms of withdrawal syndrome. Drug tolerance. It is a reduction of response to the drug after repeated administration. ரிப்பீட்டடா நீங்க அந்த ட்ரக் எடுக்க நம்ம பாடியில அந்த ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிரும். தட் இஸ் கால்ட் அஸ் டாலரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆல்கஹாலிக் பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிப்பாங்க? ஃபர்ஸ்ட் டே அவங்க ஒரு குவார்டர் அமௌண்ட் தான் எடுப்பாங்க. அந்த குவார்டருக்கே அவங்களுக்கு என்ன ஆகும்? தலை சுத்துறது, ஹெடேக் ஆகுறது, வாமிட்டிங் வர்றது, அந்த மாதிரி பாடியில நிறைய எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி குவார்டர் எடுக்க என்ன ஆகும்? அந்த பாடி அந்த அமௌண்ட்டோட அடாப்ட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் அவங்க குவார்டர் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டிசைர்ட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆஃப் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஆஃப் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா ஆஃப் எடுத்தாலும் அந்த பாடி அடாப்ட் ஆயிக்கும். ஆஃப் எடுத்தாலும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, எஃபெக்டும் இருக்காது. ஸோ ஃபுல் எடுத்தாதான் நம்ம பாடியில ஒரு எஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல்லா எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் என்னது டாலரன்ஸ். அதாவது ரிப்பீட்டடா நம்ம அட்மினிஸ்டர் பண்ணிட்டே இருந்தோம் அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸையோ ட்ரக்கையோ என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் நம்ம பாடி அந்த ட்ரக்குக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாயிடும். So this is called as drug tolerance. Next we will see about the reasons of drug addiction. First one is curiosity. Curiosity அப்படின்னா ஏதோ சம்திங் எங்கேயாச்சும் இந்த ட்ரக்ஸை பற்றி, கொகைன்ஸோ ஹெரோயினா எங்கேயோ இதை பற்றி நியூஸ் பேப்பரில் படிக்கிறாங்க, லிட்ரேச்சரில் ரீட் பண்ணுறாங்க, இல்லை மீடியாவில் பார்க்குறாங்க, ரேடியோவில் அவங்களாம் எப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க, எப்படி ஹெரோயின் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் நம்ம பண்ணி பார்த்தா என்னன்னு ஒரு கியூரியஸ். நம்ம எடுத்து பார்த்தா தான் என்ன, நம்ம ஸ்மோக் பண்ணி பார்த்தா தான் என்ன, அந்த டேஸ்ட்டை நம்ம சென்ஸ் பண்ணாதான் என்ன அப்படின்னு அந்த ஒரு கியூரியாசிட்டியில ட்ரக் அடிக்ஷனுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியர் குரூப் ப்ரெஷர். இவங்க சும்மா இருந்தாலும் சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து டெம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை எடுத்து பாருடா, இதை எடுத்து பார்த்தா நல்ல ஒரு கிக் ஏறும், இதை எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும், இது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர் தாங்காம அவங்க ஒரு நாள் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். பியர் குரூப் ப்ரெஷர். நெக்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா டு ஓவர் கம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிப்ரெஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன்றது மனுஷ வாழ்க்கையில அது இயல்பா நடக்கிறது தான். நம்ம டெய்லி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இது இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நார்மலாக கோப்பப் பண்ணி வரணும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பான விதத்தில் இந்த மாதிரி கோப்பப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணால் நம்மளுடைய டிப்ரெஷன் குறையும்,
ஃப்ரஸ்ட்ரேஷன்னா லாஸ், நம்மளுடைய டிப்ரெஷன் குறையும், நம்மளுடைய சோகம் மீளும். அதே மாதிரி ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய டிப்ரெஷன் ஸ்டேட் வந்து கம்மியாகும்னு நினச்சி அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்மெண்ட் அண்ட் அட்வென்ச்சர். ஸோ சின்ன வயசுல இளமையான வயசுல சம்திங் எதா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங்கோட எதா இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் எதா புதுசாக ட்ரை பண்ணும், ஒரு அட்வென்ச்சரோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இல்லீகலா இந்த ட்ரக்ஸை வாங்குவாங்க, கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க, நாளடைவில் அடிக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் ரீசன் வந்து ஒர்க், ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க், மென்டல் ஒர்க் அதிகமாக இருக்கும் போது ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நைட் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணும், நைட் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது, ஸோ நான் வந்து தூங்காமல் இருக்கணும், தூங்காமல் ரொம்ப ஆக்டிவாக பண்ணணும் அப்படின்னு ஸ்டிமுலன்ட் ட்ரக்ஸ் எல்லாம் அப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவும் ஒன் வே ஆஃப் கெட்டிங் திஸ் ட்ரக் அப்யூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்க ஆரம்பிச்சோன்னா மென்டல் டிப்ரெஷனுக்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன். நெக்ஸ்ட் we move on to the types of drugs. 2 types of drugs இருக்கு. One is psychotropic drug, another one is psychedelic drugs. Psychotropic drug, psychoactive drugs, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூட், மைண்டை வந்து ஆல்டர் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். இதெல்லாம் தான் வந்து மெயினாக ட்ரக் அப்யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். ட்ரான்குலைசர்ஸ், sedatives, hypnotics, opiate or narcotics, stimulants, cannabis, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ். சைக்கெடெலிக் ட்ரக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஹாலுசினோஜன். இது வந்து ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ், ஒரு சைக்கிக் ஸ்டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் சைக்கெடெலிக் ட்ரக். எக்ஸாம்பிள் இஸ் LSD, மெஸ்காலின், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கெடெலிக் ட்ரக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம். சைக்கோட்ராபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்குலைசர். ட்ரான்குலைசர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டியை ஸ்லோ டவுன், கம்மி பண்ணும், ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட் கொடுக்கும், காம்னஸ் ஃபீலிங்கை கொடுக்கும், நம்மளுடைய ஒரிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடும். இது நீங்கள் கம்மியான டோஸில் எடுத்தீங்கன்னா உங்களோட டென்ஷன் ரெடியூஸ் ஆகி ஒரு காம் ஃபீலிங், ரிலாக்ஸ்டு ஃபீலிங்கோடு இருப்பீங்க. ஆனால் இது ஹையர் டோஸில் எடுக்கும் போது ரொம்ப ஸ்லீப் இன்டியூஸ் ஆகும். ஸோ டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவோம். ட்ரான்குலைசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் மேஜர் ட்ரான்குலைசர், another one is minor tranquilizer. Major tranquilizer is otherwise called as antipsychotics. Major tranquilizer எதுக்காக நம்ம கொடுப்போம்னா psychiatric disorders, psychotic disorders, schizophrenia, mania, mood disorders இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக் தான் major tranquilizer. Example for major tranquilizer is phenothiazines, reserpine, இதெல்லாமே antipsychotics. Next one is minor tranquilizer. Minor tranquilizers is otherwise called as anti-anxiety. Anxiety reduce பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் minor tranquilizer. Example is benzodiazepines. Benzodiazepines ஓட கெமிக்கல் நேம் தான் என்னது, diazepam, lorazepam. இதெல்லாமே நம்ம வந்து benzodiazepine குரூப்ல வரக்கூடிய ட்ரக்ஸ். Next we will see about the sedative and hypnotics. So it is also a psychotropic drugs. So it reduce excitement, lower down physiological functioning and lead to sleep. ஸோ மெயினாக ஸ்லீப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொடுக்க ட்ரக் தான் என்னது, செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ். இதில் நம்ம என்ன ட்ரக் மெயினாக யூஸ் பண்ணுறோம்னா பார்பிச்சுரேட்ஸ். ஆன்டி ஆன்சைட்டியில் பென்சோடைசெபின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செடேட்டிவ்ஸில் நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணுறோம், பார்பிச்சுரேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பார்பிச்சுரேட்ஸ்ன்றது பார்பியூட்ரிக் ஆசிட்லேருந்து கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இதை மெயினாக செடேட்டிவ்ஸை எப்படி சொல்லலாம்னா ஸ்லீப்பிங் பில்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த செடேட்டிவ் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பிரெயினில் என்ன நடக்குது அப்படின்னா GABA receptor அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். GABAன்றது ஒன் ஆஃப் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ அந்த GABA வந்து அதிகமாக நம்ம பிரெயினில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப காம் எஃபெக்டோட, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டோட, ரொம்ப மன அமைதியோட ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்லீப் வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி செடேட்டிவ்ஸ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ். அந்த செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். காமன் நேம் லூமினால், சயின்டிஃபிக் நேம் phenobarbital. ஸோ இந்த லூமினால் ட்ரக் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா சீஷர், கன்வர்ஷன்ஸ், எபிலப்சி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், வலிப்பு நோய்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். அமைட்டால் இது வந்து செடேட்டிவ் தான். சயின்டிஃபிக் நேம் இஸ் அமோபார்பிட்டால். ஸோ இந்த அமைட்டால் வந்து மெயினாக வந்து எந்த ஒரு சர்ஜரிக்கு போனாலும் அனஸ்தீஷியா தேவைப்படும். ஸோ அந்த ப்ரீ அனஸ்தட்டிக் ஏஜென்ட்டாக நம்ம வந்து அமைட்டால் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. நெம்பியூட்டால் சயின்டிஃபிக் நேம் இஸ் பென்டோபார்பிட்டால். இதுவுமே வந்து ப்ரீ அனஸ்தட்டிக் ஏஜென்ட் தான். அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி இது கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் வேலியம், காம்போஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைசிபம். ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்ணும், பெயின், நம்மளுடைய மசில் ஸ்பாசம், ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், ஸோ இதுக்கெல்லாம் ட்ரீட் பண்றதுக்காக கொடுக்க வேண்டிய ட்ரக் தான் இந்த டைசிபம். ஜெனாக்ஸ் சயின்டிபிக் நேம் இஸ் அல்ப்ராசோலம். ஸோ மெயினா வந்து ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்றதுக்காகவும் பேனிக் அட்டாக்ஸ்க்காகவும் கொடுக்கறது ட்ரக் தான் ஜெனாக்ஸ். ஆன்சைட்டினா உங்களுக்கு தெரியும், பயம், எதை பார்த்தாலும் பயப்படுறது, ஆன்ஷியஸ் டிசார்டர். பேனிக் அட்டாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப பயத்தோட இருக்கும் போது நம்ம உடம்புல சில பிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும், படபடத்து, வேர்த்து, கோல்டு, கிளாமி ஸ்கின் ஆகி, பால்பிட்டேஷன் ஆகி, அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா பயத்தினால, அதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேனிக் அட்டாக்ஸ். ஸோ அதுக்காகவும் நம்ம இந்த ட்ரக் யூஸ் பண்ணலாம். லிப்ரியம் சயின்டிபிக் நேம் இஸ் குளோர்டைசிபாக்சைட். லிப்ரியம் வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆல்கஹால் வித்ட்ராவல் சிண்ட்ரோம், அதாவது ஆல்கஹாலிக் லைன்ஸ் வந்து அந்த ஆல்கஹால ஸ்டாப் பண்ணோன்னு உடம்புல வித்ட்ராவல் சிண்ட்ரோம் வரும் இல்லையா, அந்த வித்ட்ராவல் சிண்ட்ரோத்தை நம்ம ட்ரீட் பண்றதுக்காக கொடுக்கிற ட்ரக் தான் லிப்ரியம். செர்பிளானோட சயின்டிபிக் நேம் ரிசர்பின். ஆக்சுவலா இந்த ரிசர்பின்றது வந்து ஒரு நேச்சுரல் ட்ரக், நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகுற ட்ரக். இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ராவோல்ஃபியா செர்பென்டினான்ற ரூட்ஸ்ல இருந்து கிடைக்கிறது இந்த ரிசர்பின். ஸோ இது ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்காக நம்ம யூஸ் பண்றோம், ஏன்னா ஹைப்பர் டென்ஷன்ல ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த ரிசர்பின் கொடுத்தோம்னா அவங்களுடைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், ஸோ ஹைப்பர் டென்ஷனும் ரெடியூஸ் ஆகும். Next we move on to the effects of sedatives and hypnotics. இந்த sedatives and hypnotics நம்ம ஸ்மால் டோஸா எடுக்கும் போது நம்மளுடைய டென்ஷன் ரிடக்ஷன் ஆகும், காம்னஸ் ஃபீலிங் ப்ரொடியூஸ் ஆகும், ரிலாக்ஸ்டா இருப்போம், கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சிஎன்எஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லா வந்து ஃபங்க்ஷனிங் எல்லாம் குறையறனால நமக்கு கொஞ்சம் ட்ரௌசியா ஃபீல் ஆகும். மஸ்குலோ கோஆர்டினேஷன் வந்து டிஃபெக்டிவா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கனால ஸ்பீச் வந்து ஸ்லர்டா இருக்கும். பட் ஆனா இதே இந்த செடேட்டிவ் நம்ம லார்ஜ் டோஸா எடுக்கும் போது ரொம்ப ஸ்லீப் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் சைக்கோட்ராபிக் ஏஜென்ட் இஸ் ஓபியேட் நார்கோட்டிக்ஸ். ஓபியேட் நார்கோட்டிக்ஸ்ன்றது ஒரு செப்பரேட் குரூப் ஆஃப் ட்ரக். அது ஓபியத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓபியம்ன்றது என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ்டு பை த அன்ரைப் சீட் கேப்சூல் ஆஃப் பாப்பி பிளான்ட். பாப்பி பிளான்ட்ல இருந்து ஒரு லாட்டெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடியது தான் என்னது ஓபியம். அந்த பாப்பி பிளான்ட் என்ன சொல்வாங்கன்னா Papaver somniferum. Mechanism of action. So when we consume this opioid drugs, what will happen in our body? Bodyல வந்து central nervous systemலயும் GI tractலயும் opioid receptors present ஆயிருக்கும். இந்த ஓபியைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிசெப்டாரோட பைண்ட் ஆகும். பைண்ட் ஆனோன்னு இதோட ஆக்ஷன் காமிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆக்ஷன்? இதோட ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டு என்டார்பின்ஸ். என்டார்பின்ஸ்ன்றது நான் ஆல்கஹால் அடிக்ஷன் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். என்டார்பின்ஸ்ன்றது என்னன்னா ஒரு கெமிக்கல் தட் இஸ் ப்ரொடியூஸ் நேச்சுரலி பை த பாடி. நம்ம பிரெயின்ல ப்ரொடியூஸ் ஆகுற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்டார்பின்ஸ். என்டார்பின்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காமா ரிலாக்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி தான் டோபமைனும் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா பிளசண்டா இருப்போம், காமா இருப்போம். அதே ஆக்ஷன் தான் இந்த ஓபியாய்டுக்கும். ஸோ ஓபியாய்டு எடுக்கும் போது என்னாகும், ஓபியாய்டு ரிசெப்டார்ஸோட பைண்ட் ஆகி நமக்கு ரொம்ப காம் எஃபெக்ட் கொடுக்கும், பெயினை ரெடியூஸ் பண்ணும், ஸோ சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த சிஎன்எஸ் டிப்ரெஸ் பண்றதுனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டவுனஸ். Sometimes it is called as downers because it depresses the CNS. CNS என்ன, நம்மள பிரெயினோட ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணும், பெயினை வந்து ரிலீவ் பண்ணும். ஸோ பெயினை ரிலீவ் பண்றதுனால தான் ஓபியாய்டை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பெயின் கில்லர்ஸ். ஸோ தே காஸ் டீப் ஸ்லீப், ரொம்ப டீப் ஸ்லீப்க்கும் போக வைக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா நார்கோட்டிக்ஸ். ஸோ ஓபியாய்ட் அண்ட் நார்கோட்டிக்ஸ்னா சேர்ந்தே சொல்வோம். ஏன்னா ஓபியாய்ட் வந்து பெயின் கில்லராகவும் ஆக்ட் ஆகும், அட் த சேம் டைம் இட் ப்ரொடியூஸ் டீப் ஸ்லீப் ஆல்சோ. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்றோம்னா நார்கோட்டிக்ஸ். எஃபெக்ட் ஆஃப் ஓபியாய்ட் நார்கோட்டிக்ஸ். இந்த ஓபியாய்ட் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிபி லோ ஆகும், நம்மளோட பியூப்பிள் ஐல வந்து பின் பாயிண்ட் பியூப்பிள் ஆகும், நம்மளுடைய ஒர்க் எஃபிஷியன்சி எல்லாம் ரெடியூஸ் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம ஓவர் டோஸா கன்சியூம் பண்றப்போ ரெஸ்பிரேட்டரி பிளாக் ஆகி டெத்துக்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓபிஐல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு, நேச்சுரல், செமிசிந்தட்டிக், சிந்தட்டிக். நேச்சுரல்னா நேச்சுரலாவே நமக்கு பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடியது நேச்சுரல் ஓபிஐ. செமிசிந்தட்டிக்னா இந்த நேச்சுரல்ல சில சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணி கிடைக்கிறது செமிசிந்தட்டிக். பியூரா ஆர்டிபிஷியலா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சிந்தட்டிக். நேச்சுரல்ல 2 டைப்ஸ் இருக்கு, மார்பின், கோடின் இஸ் an எக்ஸாம்பிள். செமிசிந்தட்டிக்ல எக்ஸாம்பிள் ஹெரோயின், ஸ்மாக்.
சிந்தட்டிக்ல எக்ஸாம்பிள் பெத்திடின், மெத்தடோன். ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் ஓபியட் நார்கோட்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். மார்பின். மார்பின் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ட்ரை மில்க் செக்ரீஷன் ஆஃப் அன்ரைப்டு கேப்சூல்ஸ் ஆஃப் பாப்பி பிளான்ட். அந்த பாப்பி பிளான்ட் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஒயிட் கலர் டிராப் பால் வடியுது இல்லையா, அந்த பால் அதுதான் அந்த மில்க் செக்ரீஷன்ல இருந்தா கிடைக்கக்கூடியது மார்பின்றது. ஸோ இதை மெயினா அனல்ஜெசிக்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அனல்ஜெசிக்னா பெயின் கில்லர். மார்பினும் ஹைட்ரோக்ளோரைடும் சேர்ந்து தான் நமக்கு பெயின் கில்லரா நமக்கு கொடுக்குறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, கேன்சர் பெயின்க்கு, இல்ல நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு வரப்போ அந்த பர்டிகுலர் பாட்ல ரொம்ப பெயினா இருந்தது அப்படின்னா நம்ம மார்பின் ட்ரக் எடுத்துக்கலாம் வித் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடின். கோடின் வந்து பாத்தீங்கன்னா மெத்தில் மார்பின். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மைல்டு அனல்ஜெசிக், மைல்டு பெயின் கில்லரா யூஸ் பண்றாங்க. ஸோ கோடின் வந்து நம்ம எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா, காஃப் சிரப்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடின் கண்டிப்பா இன்கிரிடென்ட்டா இருக்கும். கண்டிப்பா கோடின்றது ஒரு காம்பனண்டா யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு சைடு எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டிபேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமி சிந்தட்டிக் ஓபியட் நார்கோட்டிக்ஸ். அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹெராயின், another வந்து ஸ்மாக். ஹெராயின்றது வந்து டை அசிட்டல் மார்பின். ஹெராயின் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓபியாய்ட் குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் காம்பனன்ட் வந்து இது ஹெராயின். ஏன்னா 3 times more potent than morphine. ரொம்ப அடிக்ஷனோட இருக்கக்கூடிய compound, highly addictive. It is a depressant. It slow down the body function. ஸோ இது எதுல இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம மார்பைனை வந்து அசிட்டலேஷன் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய காம்பனன்ட் தான் ஹெராயின்றது. ஸ்மாக்ன்றது இந்த ஹெராயின்ல இருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் தான் ஸ்மாக். ஸ்மாக்கை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரவுன் சுகர், புவர் மேன்ஸ் ஹெராயின். ஸோ இது என்ன அப்படின்னா, இதோட கெமிக்கல் நேம் டைஅசிட்டில் மார்பின் ஹைட்ரோக்ளோரைட். ஸோ இது ரெண்டும் செமி சிந்தட்டிக். சிந்தட்டிக் ஓபியைட் ஆர்டிபிஷியலா நம்ம ஓபியாய்ட் ப்ரிப்பேர் பண்றது எக்ஸாம்பிள் வந்து பெத்திடினும் மெத்தடோனும். பெத்திடின் வந்து பெயின் கில்லர், பெயின் ரிலீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ட்ரக் தான் பெத்திடின். மெத்தடோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹெராயினோட சப்ஸ்டிடியூட் தான். ஆக்சுவலா ஹெராயின் அடிக்ட் ஆறவங்க ஹெராயின் கிடைக்கலனா மெத்தடோன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஓபியாய்டோட வித்ட்ராவல் எஃபெக்ட்ஸ். அதாவது ஓபியாய்ட்ல அடிக்ட் ஆயிட்டாங்க, நிறைய டோஸ் எடுத்து அடிக்ட் ஆயிட்டாங்க. ஒன்ஸ் அந்த ஓபிஐட கம்ப்ளீட்டா அவங்க வித்ட்ரா பண்ணோடனே என்னென்ன எஃபெக்ட்ஸ் அவங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகும்னா, ரைனோரியான்றது ரன்னிங் நோஸ், மூக்குல இருந்து தண்ணியா வடியும், எக்ஸஸ் வாட்டரி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நேசல் மியூகோசா. கண்ணுல இருந்து தண்ணியா வடியும், லாக்ரிமேஷன், வாமிட்டிங், டயரியா, பியூபிலரி டைலேட்டேஷன். பியூபிள் வந்து ரொம்ப டைலேட்டடா இருக்கும், டாக்கிகார்டியாவா இருக்கும். டாக்கிகார்டியானா இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஓபியாய்டை வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வித்ட்ராவல் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் we will see about the stimulants. Stimulant is another psychoactive drugs. ஸோ ஸ்டிமுலண்ட்னாலே பேர்ல இருந்தே இருக்கும், நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தும், இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி அதிகப்படுத்தும்னா, இது நான் அட்ரினலினை வந்து ரிலீஸ் பண்ணும். நான் அட்ரினலின் ரிலீஸ் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, நம்மளுடைய சிஎன்எஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸை சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்பர்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும், எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும், வேக்ஃபுல்னஸ், ரொம்ப நேரம் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும், பசியே இருக்காது. ஸோ நம்ம பாடி வந்து எப்பொழுதுமே ஒரு ஆக்டிவாவே ரொம்ப பிளசன்ட் ஃபீலிங்கா, ஆக்டிவாவே, எனர்ஜெட்டிக்காவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டிமுலன்ஸ் எடுக்கும் போது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஆக்சுவலா ஸ்டிமுலன்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் மட்டும்தான், இதுல பிசியாலஜிக்கல் டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸ்டிமுலண்ட்டை நீங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ணாலும் நம்ம பாடியில வித்ட்ராவல் சிம்டம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ பிசிக்கல் டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸ்டிமுலன்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் மட்டும்தான். அதாவது நம்ம எப்பப்பெல்லாம் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றோமோ அப்பப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் மனசு தேடும், ஸ்டிமுலண்ட் எடுக்கணும், ஸ்டிமுலண்ட் ட்ரக் எடுக்கணும்னு. அதை எடுத்தோன்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் தான். ஸ்டிமுலன்ஸ்ல வந்து 2 டைப் இருக்கு, நேச்சுரல், சிந்தட்டிக். நேச்சுரல்ல வந்து 3 டைப்ஸ் வரும், காஃபைன், கொக்கைன், நிக்கோட்டின். சிந்தட்டிக்ல வந்து ஆம்பிட்டமைன்ஸ். நேச்சுரல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஃபீன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம டெய்லி கன்சியூம் பண்ற காஃபி, டீல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். இட் இஸ் ஒயிட் கிறிஸ்டலின் பிட்டர் ஆல்கலாய்ட் derived from the seeds of the coffee plant. இந்த ரெட் கலர்ல விதை மாதிரி இருக்கு இல்லையா, பழம் மாதிரி, அதுதான் வந்து காஃபி பிளான்ட், காஃபி செடி. பொட்டானிக்கல் நேம் வந்து காஃபி அரபிகா. அடுத்து உள்ள பிக்சர் பஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து டீ பிளான்ட், டீ சைனசிஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காக்கோ பிளான்ட். காக்கோ பிளான்ட் இந்த சீட்ஸ்ல இருந்து வரதான் தியோப்ரோமா காக்கோ. இது 3மே வந்து பாத்தீங்கன்னா கஃபின் ப்ராடக்ட் தான்.
இது கஃபீன் எடுக்கிறனால நமக்கு என்ன ஆகும்னா இட் இஸ் அ மைல்டு ஸ்டிமுலன்ட். இப்போ நம்ம காஃபி டீ குடிக்கிறனால என்ன ஆகும், ரொம்ப டயர்டா இருந்தோம்னா ஒரு காஃபி குடிப்போம், ஒரு டீ குடிப்போம், அப்ப நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆக்ட் அஸ் அ மைல்டு ஸ்டிமுலன்ட். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கார்டியாக் அண்ட் நர்வஸ் ஸ்டிமுலன்ட். நம்ம காஃபி எடுக்கும் போதோ டீ எடுக்கும் போதோ என்ன ஆகும், கார்டியாக்லயும் நர்வஸ்லயும் ஒரு ஸ்டிமுலன்ட் ஏற்படுத்தும். மைல்டு டையூரிட்டிக் டூ. காஃபி டீ நம்ம நிறைய எடுத்தோம்னா யூரின் போயிட்டே இருக்கும். மைல்டு டையூரிட்டிக் ஆல்சோ. நம்ம ரொம்ப எக்ஸசிவா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். கொகைன். கோகா ஆல்கலாய்ட் ஆர் கொகைன் இஸ் a white powder obtained from the leaves. இதுமே வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடியதான் கொகைன்ன்றது. எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா கோகா பிளான்ட், தட் இஸ் எரித்ரோசைலம் கோகா. கோகா ஆல்கலாய்ட் இல்ல அப்படின்னா கொகைன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டிமுலன்ட். இது என்ன பண்ணும் நம்ம மைண்ட்ல அப்படின்னா டோபமைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஸ்நாட்டிங்னா மூக்குல உரியிறது, மூக்குல ஸ்மெல் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் இந்த கொகைனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ மூக்குல நம்ம உரிய என்ன ஆகும்னா இந்த நேசல் மியூக்கோசா லேயர் எல்லாமே இரிட்டேட் ஆகும். சோ அல்சர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கூட போகும், மூக்குல புண்ணெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதோட ஸ்ட்ரீட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட், கோக், கிராக் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒயிட் பவுடரா இருக்கும். இது நம்ம எடுத்தோன்னா நம்மளோட சிஎன்எஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் யூஃபோரியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். யூஃபோரியானா ஹாப்பினஸ், ஒரு மைல்டு எலிவேட்டடோட ஒரு மூட் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா எலிவேட்டடா இருக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸோட இருக்கிறது அது யூஃபோரியா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். எக்ஸசிவ் டோஸா இது எடுக்கும் போது இட் ப்ரொடியூஸ் ஹாலுசினேஷன்ஸ். ஹாலுசினேஷன்ஸ்னா ஆல்கஹால் அடிக்ஷன் வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதாவது எதுவுமே இருக்காது, இவங்க தப்பா பெர்சீவ் பண்ணிக்குவாங்க. அதாவது காதுல இவங்களுக்கு மட்டும் யாரோ பேசுற மாதிரி தோணும், இவங்களுக்கு மட்டும் ஏதோ உருவம் தெரியற மாதிரி இருக்கும். இதுதான் பேரு ஹாலுசினேஷன்ஸ். So some people consume a mixture of heroin and cocaine. ஹெராயினும் கொக்கைனும் சேர்ந்து கன்சியூம் பண்ணுவாங்க, அதுக்கு பேரு ஸ்பீட் பால். நெக்ஸ்ட் வந்து நிக்கோட்டின்றது வந்து நமக்கே தெரியும், டொபேக்கோல எல்லாம் யூஸ் பண்றது. டொபேக்கோவை நம்ம எப்படி புகையில எப்படி எடுப்போம், ஸ்மோக் பண்ணுவோம், சீவ் பண்ணுவோம், ஸ்னஃப் மூக்குல வந்து மோந்து பாத்துக்கிறது. ஸோ இது இப்படி எடுப்பாங்க டொபேக்கோல என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மெயினா இருக்குன்னா நிக்கோட்டின். இது ஒரு ஆல்கலாய்ட். ஸோ நிக்கோட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா அட்ரீனல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம உடம்புல அட்ரீனலினும் நான் அட்ரீனலையும் ரிலீஸ் பண்ணும், நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்மோக் பண்றதுனால அவங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆகும் அப்படின்னா ஸ்மோக்கிங் இஸ் வெரி பேட் ஹேபிட். ஆல்கஹால வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு வாங்க, ஆனா ஸ்மோக்கிங்கை வந்து கம்ப்ளீட்டா குவிட் பண்ணுங்க, ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கன்னு வாங்க. ஏன்னா ஸ்மோக்கிங் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு அவர் ஹெல்த். ஏன்னா ஸ்மோக் நிறைய பண்றதுனால நம்மளுடைய உடம்புல என்னென்ன பார்ட்லாம் அஃபெக்ட் ஆகும்னா லங், யூரினரி பிளாடர், த்ரோட், பிராங்கைட்டிஸ், எம்ஃபிசிமா, ஹார்ட் டிசீஸ், கேஸ்ட்ரிக் அல்சர் இது எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டொபேக்கோ சூவிங் நிறைய பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓரல் கேவிட்டியில கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்மோக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மோக்கிங்ல வந்து கார்பன் மோனாக்சைடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம பிளட்ல இருக்க ஆக்சிஜன் எல்லாம் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ பாடியில வந்து ஆக்சிஜன் ரொம்ப டிஃபிஷியன்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதுதான் மெயின் எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட் ஸ்டிமுலன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிட்டமைன் வந்து சிந்தட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ட்ரக். இது வந்து பாத்தீங்கன்னா அட்ரீனலின் மாதிரியே இருக்கும் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டிமுலன்ட். ஆம்பிட்டமைன் வந்து ஊக்க மருந்துன்னு வாங்க தமிழ்ல சொல்ல போனா. ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த நைட்டு ஃபுல்லா படிக்கணும், இந்த வெயிட் லிஃப்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆம்பிட்டமைனை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரக்குக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்மேன் ட்ரக், ஸ்பீட் ட்ரக், பாம்பஸ் ட்ரக் அப்படின்வாங்க. ஏன்னா இது சடனா வந்து நமக்கு ஸ்டிமுலன்ட் எஃபெக்டா கொடுக்கும். கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், அலர்ட்னஸ், வேக்ஃபுல்னஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிரைவர்ஸ் நைட் டைம்ல தூங்கக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, நைட் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது தூக்கமே வராது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிமுலண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கனாபினாய்ட்ஸ்ன்றது ஹெம்ப் பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து கனாபிஸ். அந்த பிளான்ட்டோட பேரு கனாபிஸ் சட்டைவா. இந்த கனாபிஸ்ல மெயின் இன்கிரிடென்ட்டா என்ன யூஸ் பண்றாங்கன்னா THC, டெட்ரா ஹைட்ரோ கனாபினால். சோ இந்த கனாபிஸ் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்மள பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், யூரின் ஃப்ரீக்வன்சியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கனாபினாய்ட் மாலிகுல். லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனாபினாய்ட்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும், எந்தெந்த ஃபார்ம்ல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பாங்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா இது ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம், இல்ல வந்து ஜூஸ் மாதிரி அந்த லீவ்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி
லீவ்ஸை ட்ரை பண்ணி அதுலேருந்து கஷாயம் மாதிரி பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியதா லிக்விட் மாதிரி கிடைக்கும். அதுக்கு பேரு தான் பாங்கு. சாராஸ். சாராஸ்ன்றது என்னன்னா ஹெம்ப் பிளான்ட்ல ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் டாப்ல. அந்த ஃப்ளவர்ல இருந்து ரெசின் வரும், பிசின் மாதிரி ஒழுவும். அந்த ரெசின்ல இருந்து கிடைக்கக்கூடிய காம்பனன்ட் தான் சராஸ். அந்த நடுவுல இருக்க ஒரு பால் மாதிரி பிரவுன் பால் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும் சராஸ். கஞ்சா. கஞ்சான்றது உங்களுக்கு நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ், செடியில இருக்க இலைகளை வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் பூக்கள்ல வந்து காய வச்சு தூளா பவுடர் பண்ணி ஸ்மோக் பண்றதுதான் வந்து என்னது கஞ்சா. மாரிஜுவானான்றது அது லீவ்ஸ்ல இருந்து ஸ்டெம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து மாரிஜுவானா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனாபினாய்ட்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிடெலிக் ட்ரக்ஸ் இல்ல அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹாலுசினோஜன்ஸ். ஹாலுசினோஜன்றது வந்து என்ன அப்படின்னா சைக்கிடெலிக் ட்ரக்ஸ். ஹாலுசினோஜன்னாலே நம்மளோட மைண்டோட ஸ்டேட்டையே வந்து மாத்தி கொடுக்கறதா என்னது இந்த சைக்கிடெலிக் ட்ரக்ஸ். ஸோ இந்த ட்ரக்ஸ் எடுக்கும் போது நம்ம பிரெயின்ல கனாபினாய்டு ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அதோட பைண்ட் ஆகி நம்மளுடைய மூடு, பிஹேவியர், தாட்ஸ், பெர்செப்ஷன்ஸ் இது எல்லாமே மாத்தி ஒரு சைக்கிக் ஸ்டேட், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டுறது தான் வந்து என்னது சைக்கிடெலிக் ட்ரக்ஸ். இந்த ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறம் பகல்லே ஒரு அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு கனவுலகத்துல மிதந்துட்டு இருக்கிறதுன்னு, ஒரு ட்ரீம் லைக் ஸ்டேட்ல இருக்கிறது, அததான் வந்து இந்த ஹாலுசினோஜன். ஓகே, ஹாலுசினோஜன் அப்படிதான் எஃபெக்ட் காமிக்கும். கம்ப்ளீட் டிஸ்ஓரியன்டல், சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. லாஸ் ஆஃப் கான்டாக்ட் வித் ரியாலிட்டி, ரியல் சிச்சுவேஷன்ஸோட அவங்களுக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது. கம்ப்ளீட்டா வந்து டிவாய்ட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். அவங்க ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அந்த பர்சன் வந்து கேன் see the sound and hear the colors. அதாவது சினஸ்தீஷியான்னு வாங்க இதுக்கு பேரு. அவங்க வந்து எழுத்துக்கள்ல வந்து கலர்ஸா பார்ப்பாங்க. அந்த எழுத்துக்கள் அவங்க பார்க்கக்கூடிய இமேஜஸ் அவங்களுக்கு காதுல ஏதோ பேசுற மாதிரி தோணும். அதுதான் வந்து என்ன வந்து இமேஜஸா பாக்குறாங்களோ அந்த இமேஜஸ்ல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனாலதான் அப்படி சொல்வாங்க சினஸ்தீஷியா அப்படின்னா கேன் see the sound and hear the colors. இந்த ஹாலுசினோஜன் வந்து எந்த சீட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா டாட்ரா ஸ்ட்ராமோனியம் அண்ட் அட்ரோபா பெலடோனா ஹாலுசினோஜன்ஸ் இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்டி. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிடெலிக் ட்ரக் தான். லிசர்ஜிக் ஆசிட் டைஎத்திலமைட். இது எங்க இருந்து கிடைக்குதுன்னா இது வந்து ஒரு ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் மேல ஒரு பாராசைட்லாம் வந்து இருக்கும். சோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான் வந்து எல்எஸ்டி. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் டேஞ்சரஸ் ஹாலுசினோஜன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஸ்காலின். மெஸ்காலின்றது வந்து கேக்டஸ் பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடியது. லோஃபோரா வில்லியம்ஸ்ன்ற ஒரு பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடியதா மெஸ்காலின். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிடெலிக் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் அபியூஸ் பை ஸ்போர்ட்ஸ் பர்சன். சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரக்கை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னா நார்கோட்டிக்ஸ், அனால்ஜெசிக்ஸ், அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஆண்ட்ரோஜன், டெஸ்டஸ்டிரோன் ஹார்மோனை தான் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் என்றோம். டைரூட்டிக்ஸ், சர்டைன் ஹார்மோன்ஸ் இதெல்லாமே எடுப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அக்ரெசிவ்னஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு, அவங்களோட அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக்கை வந்து அபியூஸ் பண்றதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ், மெயினா வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஃபீமேல்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும், அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்டஸ்டிரோன் ஒரு மேல் ஹார்மோன். அது வந்து ஃபீமேல்ஸ் அதிகமா எடுக்கும் போது என்ன ஆகும், மாஸ்குலினைசேஷன் ஆகும், அதாவது மேல் லைக் ஃபீச்சர்ஸ் ஆகும். பியூபர்ட்டி, மெனார்கி வராம இருக்கும், மென்சஸ் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அக்ரெசிவா இருப்பாங்க, மூட் வந்து ஸ்விங் ஆயிட்டே இருக்கும், ஆல்டர்ட் மூட், மென்சஸ் வந்து அப்நார்மலா இருக்கும், ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸ், கிளைட்டோரிஸ் வந்து என்லார்ஜ்மெண்டா இருக்கும், வாய்ஸ் வந்து டீப்பனிங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் ஃபீமேல்ஸ் யூஸ் பண்றதுனால வர சைட் எஃபெக்ட்ஸ். So far we have seen about the drug abuses. Drug abusesல நிறைய drugs பத்தி பார்த்தோம். opioids, cannabis, cocaines, amphetamines, stimulants, steroids அந்த மாதிரி நிறைய drugs வந்து பார்த்தோம். Thank you.